இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கவங்கள, அதாவது என்னோட பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கதை கேட்க ரெடியாடா? எனக்கு வந்து அது கொஞ்சம் சோகமான சம்பவம், கொஞ்சம் வேதனையாகவும் சம்பவம். அது என்ன சம்பவம்னா, நான் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். எங்கே ஆரம்பித்து எப்படி முடிஞ்சது, என்ன நடந்தது எல்லாத்தையும் விலாவரியாக சொல்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கதையான்னு கேட்டால் தெரியாது, சின்ன கதையான்னு கேட்டாலும் தெரியாது, கதையான்னு கேட்டாலும் தெரியாது. இது ஒரு கதையாக வடிவமைக்கிறேன் நானே. இது ஒரு உண்மை சம்பவம்னு கேட்டால் 80% உண்மை சம்பவம், 20% வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து ஏற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா என்கேஜ்மெண்ட்டாக வீடியோ போகிறதுக்காக, நல்லா சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக அந்த கொஞ்சம் சேர்த்து ஏற்றிருக்கேன். கொஞ்சம் விஷயத்த சேர்த்துருக்கேன். சுமார் ஒரு எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு 7th 8th ஸ்கூல் படிச்சிருந்தேன். ஓகேவா? அப்போ வந்து ஆமாம் 7th 8th ஸ்கூல் படிச்சிருந்தேன். அப்போ வந்து ஏதோ ஒரு விடுமுறைன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் எக்ஸாமா இல்லை ஹாஃப் இயர்லி எக்ஸாமா, அந்த மாதிரி லீவா இல்லை சாட்டர்டே சண்டே லீவா இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் லீவான்னு தெரியல. அந்த ஒரு லீவ் காலத்தில் அப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் ஆமாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எங்கள் வீட்டில் வீடு கட்டிட்டு இருந்தாங்க. வீடு கட்டுறதுக்குள்ள இந்த மணல், இந்த செங்கல், இந்த மாதிரிலாம் வச்சு நிறையா இருக்கும். அப்போ வந்து நான் பக்கத்து டோல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியாக அந்த மண்ணில் குதித்து விளாண்டுருந்தோம். 6வது 7வது படிக்கல குதிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் பாதி கட்டியிருந்தாங்க எங்கள் வீடு. பாதி கட்டுறதுக்குள்ள இந்த லிண்டல் போட்டுட்டு அதுலேருந்து மண்ணுக்கு மேலேருந்து குதிக்கிற தூரம் வந்து கொஞ்சம் சின்னோண்டு தான், கொஞ்சம் தூரம் தான். அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. குளிச்சுட்டு எனக்கு திடுப்புன்னு யோசனை வரல. என்ன நினச்சுன்னா, சுற்றி உள்ளவங்க ஒரு போஸ்ட்டில் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா அப்படிங்கிறான் அப்படி இப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளும் ஒரு போஸ்ட் ட்ரை பண்ணுவோமே. இந்த சூப்பர்மேனு இவங்க பறக்கிறவங்களாம் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, இப்படி இல்லை இப்படின்லாம் வச்சுட்டு. நான் என்ன பண்ணேன், இப்படி வச்சுட்டு குதிப்பேன்ட்டு குதித்தேன். அந்த மணலில் தான் நல்லா ஏறிட்டு குதிக்கக்குள்ளே நேராக போய் மண்ணுக்குள்ளே ஒரு கல் இருந்திருக்கு. அந்த கல்லில் போய் இப்படி கையை இப்படி வச்ச வயத்துக்கு ஏதோ ஆயிடுச்சு போல். கை சரியான வலிச்சுது. இல்லை அப்போ வலிக்கலை, அப்போ லைட்டாக வலிச்சது போல். நான் அப்படியே நின்றுட்டு இல்லைடா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். போக எப்போ நடந்ததுன்னா, ஒரு 2 சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 4 வரைக்கும் நடந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நடந்தது. அப்படியே நேரம் ஆக கை பாட்டுக்கு ஒரு பக்கம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கை பாட்டுக்கு அப்படியே வீங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பாட்டுக்கு அப்படியே மூலையில் ஒரு ஓரமாக கட்டில் அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே படுத்து கிடந்துட்டு இருந்தேன். அப்படியே டைம் போயிடுச்சு. தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம். அப்புறம் வலியை தாங்கிட்டு அப்படியே படுத்துருந்தேன். வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல். ஒரு 6 மணி 6:30 7 ஆயிருக்கும். 7:30 சாப்பிட்ற டைம், நைட்டு சாப்பிட்ற டைம் வச்சுங்க. நைட்டு சாப்பிட்ற டைம் எங்கள் வீட்டில் அப்போ ஏதோ நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. சிக்கனோ ஃபிஷ்ஷான்னு தெரியல, ஃபிஷ் தான் பண்ணியிருந்தாங்க. என்னடா இவன் சாப்பிடவே வரலையே, நான்வெஜ் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவானே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தாங்க. அப்புறம் கூப்பிட்டாங்க எல்லாம் வீட்டில். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் வந்தேன். ஏன் எதுவும் சாப்பிடவே வர மாட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏதாச்சும் விளையாட போகல விழுந்துட்டியா, ஏன் என்னாச்சு திரும்ப அப்படி இப்படின்ட்டு உடம்புலாம் செக் பண்ணாங்க. எதுவுமே கண்டுபிடிக்கல. சட்டை போட்டிருந்தேன், எதுவுமே கண்டுபிடிக்கல. அப்புறம் வந்து அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. நீ திரும்ப சட்டையை கேட்ட முதல்ல ஏதாச்சும் காயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து ஆரம்பிக்குது எல்லாம். என்னென்னா, இப்படி சட்டையை கேட்டக்குள்ளே இந்த கை வந்துடுச்சு. நல்லா இந்த கை இங்கேயே நிற்கிது. இது வரைக்கும் இப்படியே நிற்கிது. இந்த கை இப்படி வர மாட்டேங்குது. எங்கள் அம்மா என்னடா கை அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்கள் அம்மா. அப்புறம் வந்து அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அப்பா அப்படியே சப்புன்னு ஒரு செவில் அரைஞ்சி உடனே அப்படியே அடித்து என் ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு அப்படியே 7:30 to 8:30 அழைச்சிட்டு போகக்குள்ளே பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா வந்தாங்க, எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. நான் பாட்டு உட்காந்துட்டேன். 2 பேர் சென்டரில் உட்காந்துருக்கு. 2 பேர் மாறி இப்படி திட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அங்கே வந்து நைட்டு நேரத்தில் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸ்கேன் எடுத்து பார்க்கல லைட்டாக ஃப்ராக்சர் மட்டும் இந்த இடத்துக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில். ஸோ அப்போ வந்து மாத்திரை மட்டும் வாங்கிட்டு நைட்டு தூங்கிட்டோம். நைட்டு ஃபுல்லாக அப்படியே தூங்கிட்டேன், வலியோடையே தூங்கிட்டு மறுநாள் காலைல வந்து இன்னும்
இந்த வைத்தியசாலை, சித்த வைத்தியசாலை இல்லை ஹாஸ்பிட்டல் தவிர்த்து அந்த மாதிரி இதுவாக இருக்கும்ல, ஆர்கானிக்கான பழைய இடத்துல தனியாக வயசான ஆட்கள் கட்டுற மாதிரி இருக்கும்ல, வயசானவர்லாம் கட்டுவார்ல, அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு கூப்பிட்டு போய் கட்டு போட்டுவிட்றாங்க. கட்டு போட்டுட்டு இருந்தோம். ஒரு 3 வாரம் கட்டு போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு இடம் வந்து மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கணும், கட்டு பிரித்து புது கட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாரம் முடிஞ்சு 2வது கட்டு மாற்றியாச்சு. 2வது கட்டு மாற்றிட்டு 3வது கட்டு போடுறதுக்குள்ளே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கக்குள்ளே அப்புறம் ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கு போகல. 3ஆவது நாள் சரி போவோம். ஸ்கூலுக்கு பஸ்ஸில் தான் போவேன் நினைக்கிறேன். ஆமாம், பஸ்லேயோ வேன்லேயோ எதுலேயோ 2 இது போனேன். இல்லை பஸ்ஸில் தான் போயிட்டுருப்பேன். பஸ்ஸுனால் பப்ளிக் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, பஸ் பாஸு அதெல்லாம் தருவாங்கள்ல, அது மூலிமா போயிட்டு இருந்தேன். அப்போ கை முறிஞ்சதுனால மட்டும் அந்த 1 வீக்கோ 2 வீக்கோ வந்து ஸ்கூல் வேனில் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா பசங்களாம் வந்து கேட்குறாங்க ஒருத்தர் என்னடா ஆச்சுன்னு. என்னாட்டி இதையும் சொல்ல முடியல, எப்படி ஆச்சுன்னு. இது சொன்னால் சிரிப்பாங்கன்ட்டு நான் பாட்டுக்கு இல்லைடா இந்த மாதிரி வழிக்கு கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு உட்காந்துட்டு பிரேக் டைமில் லஞ்ச் டைமில் சாப்பிட்டுட்டு படிக்கட்டில் ஏறி கிளாஸுக்கு போய்ட்டுருக்கோம். அப்போ வந்து என்னென்னா அப்போ தான் வந்து எங்கள் ஸ்கூலும் கட்டிட்டு இருந்தாங்கன்னா பாதி கட்டிட்டு அப்போ வரைக்கும் 10th வரைக்கும் தான் அந்த ஸ்கூலில் இருந்துச்சு. நான் படித்த ஸ்கூலில் 11th 12th அப்போ வரைக்கும் இல்லை, இப்போ வந்துடுச்சு. அது மாதிரி கட்டியிருந்தாங்களா. பக்கத்தில் இழுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இழுத்துனா சேர்த்து கட்டியிருந்தாங்க. சேர்த்து கட்டுறதுக்குள்ளே கட்டுறதுக்கு செங்கல்லாம் தேவையில்ல. இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா வேலை செய்கிற ஆட்களை வச்சு ஏற்றிட்டு இருக்கக்குள்ளே லஞ்சோ பிரேக்கோ போயிட்டுருக்கக்குள்ளே எல்லாருக்குமே லஞ்சு பிரேக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் லைனில் தான், அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தது, லைனில் தான் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். போகிறவங்கள்ட்டலாம் ஒரு கல் கொடுத்துறாங்க. கீழேருந்து மேலே ஏற்றி கொண்டு போய் கொடுக்குறதுக்கு போகிறவங்கள்ட்டலாம் ஒரு கல் கொடுத்துட்டாங்க. எல்லோரும் கல் வாங்கிட்டுருக்காங்க. நான் போய் நிற்கிறேன். எனக்கு கல் தருவாங்கன்ட்டு நிற்கிறேன். நீ ஏன்னா நிற்கிற, நீ போட ஏற்கனவே உன் கை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. நீ தூக்கிட்டு போய் இந்த கையும் உடைக்கவா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒருத்த கீழே தூக்கிட்டு போய் இந்த கையும் உடைக்கவான்ட்டு. இல்லை என்னென்னா லஞ்ச் டைம்னா உங்களுக்கு தெரியும்ல, எல்லோரும் நான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு நடமாட்டிருப்பாங்க. எல்லாம் பார்த்து சிரித்து அசிங்கமாக போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. அவ்வளோதான் அந்த ஸ்டோரி. இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா இது மாதிரி நிறையா வீடியோக்கள் போடுறேன். நடந்த சம்பவங்கள், ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம் தான் அது. காலேஜிலலாம் நிறைய நடந்திருக்கு. ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அப்படி இது வியூஸ் போலின்னா ஏதாச்சும் பேசி அடி வாங்குற மாதிரியே போட்டு அடி வாங்க வேண்டியதான். இந்த மாதிரி அடிக்கடி வருமானு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.